ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ஐஆர் ஃபைனல் டிராஃப்ட் வந்துருச்சா? எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2025 உடைய ஃபைனல் டிராஃப்ட் வந்துருச்சு அப்படின்னா, உங்களுடைய நேமை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுதான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபைனல் டிராஃப்ட் மட்டும் கிடையாதுங்க, நியூ ஓட்டர்ஸ் உங்களுக்கான வீடியோவும் இதுதான். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருந்தால் பிஎல்ஓவை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வித்தின் 5 minutes உங்களுடைய ஓட்டர் ஐடியை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ கிளியராக ஸ்டெப் வைஸ் சொல்லியிருப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஓட்டர் ஐடியோடைய ஒஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த ஒஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட், ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுடைய அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி, ஸோ நம்மளுடைய தொகுதி எது அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் லாங்குவேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு வந்து மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறது வந்து ஃபைனல் ரோலில் நம்மளுடைய நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய கேப்சா கோடு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த கேப்சா கோடையும் நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பார்ட் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் பார்ட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பார்ட் நம்பர் தெரியாது அப்படின்னா நம்ம வந்து போலிங் ஸ்டேஷன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு தான் நம்ம அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் ஹோல் பிடிஎஃப்பையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாத விஷயம்தான். பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த தொகுதியில் இருக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு வேணும், இல்லை ரிசர்ச் பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்மளுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சர்ச் பாக்ஸில் வந்து அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ண உடனே அந்த நம்பர் மட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த பார்ட் நம்பர் அந்த பர்டிகுலர் பிடிஎஃப் மட்டும் நம்மளுக்கு வந்து வரும். அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இல்லை எனக்கு வந்து என்னுடைய போலிங் ஸ்டேஷன் வந்து தெரியாது, ஆனால் இந்த ஸ்கூல் தான் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் வந்து இப்படி மொத்தமாக கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மொத்தமாகவே 4 பிடிஎஃப்மே ஒரே நேரத்தில் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ் எரர் அப்படின்ட்டுன்னு நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து எல்லாமே அட் அ டைம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த டவுன்லோட்ஸில் போய் நீங்கள் உங்களோட இதை செக் பண்ணிக்கலாம். இதில் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் வந்து வியூ பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து Ctrl+F வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதே இது நீங்கள் ஆன்லைனில் இருக்கும்போது நீங்கள் அந்த பிடிஎஃப்பை வந்து இன்னொரு டேப் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு Ctrl+F வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஸோ நம்மளுடைய எபிக் நம்பர், தட் இஸ் நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து நம்ம வந்து போட்ட உடனே நம்மளுக்கு வந்து அது வந்து ஹைலைட் ஆகி காட்டிடுது. ஸோ இது ஒரு சின்ன ஷார்ட்கட். பிகாஸ் ஒரு தொகுதியிலையும் நம்மளுக்கு வந்து 32 pages நம்ம அட் அ டைம் கோ த்ரூ பண்ண முடியாதுல்ல. அடுத்தது நம்மளுடைய நியூ ஓட்டர்ஸ். ஸோ இந்த நியூ ஓட்டர்ஸ்க்கு வந்து எனக்கு இன்னும் 18 years ஆகலை, பட் ஆனால் எனக்கு May 30க்குள்ளே எனக்கு 18 years ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்மை வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஆஃப்லைன்லேயும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணுறதா இருந்தால் இதுலேயே டவுன்லோட் பட்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய போலிங் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் போய் சப்மிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் வந்து ஃபில் ஃபார்ம் அப்படின்ட்டுன்னு ஃபார்ம் 6 அப்படின்ட்டுன்னு இருக்குதா. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்லைன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து A to L இருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்அப் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் நம்மளுடைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஏல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டேட் என்னது, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னது, அண்ட் உங்களுடைய கான்ஸ்டியூவன்சி என்னது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து செலக்ட் அசம்பிளி மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூவன்சியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் போகலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அசம்பிளி கான்ஸ்டியூவன்சியாக தான் நம்ம வந்து இருப்போம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த பி செக்ஷனுக்கு வந்து நம்மளுக்கு போகாது. இதிலே வந்து நம்ம ஸ்டக் ஆகி நின்றுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் சேவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் போயிருங்க. ஸோ அடுத்த பி ஆப்ஷனில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நேம், தட் இஸ் நேம் டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நேம் என்னது, நம்மளுடைய சர்நேம் இருந்துச்சு அப்படின்னா அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் ஃபாலோட் பை மிடில் நேம். ஸோ உங்களுக்கு வந்து 2 நேம் இருந்துச்சு அப்படின்னா 2 நேமையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு பாக்ஸில் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணுமே தவிர நீங்கள் வந்து ஒரே பாக்ஸில் வந்து டைப் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் திங். ஸோ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபைலுன்னு இருக்குதா. ஸோ இதில் வந்து நம்மளுடைய ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ அந்த சூஸ் ஃபைலில் போயிட்டு நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 4.5 x 3.5 சென்டிமீட்டர்ஸ்க்கு வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து அந்த கரெக்டான லொக்கேஷனில் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுவே நம்மளுக்கு வந்து பாக்ஸ் போட்டு காட்டும். ஸோ அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்படின்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சி ஆப்ஷனில் நேம் அண்ட் சர்நேம் ஆஃப் எனி ஆஃப் த ரிலேட்டிவ்ஸ், அதாவது நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ ஐதர் ஃபாதர், மதர், இல்லைன்னா ஹஸ்பண்ட், ஒய்ஃப், இல்லை அப்படின்னா நம்மளுடைய லீகல் கார்டியன். ஸோ யாருடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸை மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய நேம் அண்ட் சர்நேம் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இல்லை அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் மென்ஷன்ட் அபவ் அப்படிங்கிற பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ அதே தான் நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு. அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் எனக்கு ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ அதில் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆதார் நம்பரை டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போயிடலாம். இல்லை எனக்கு வந்து ஆதார் நம்பர் இல்லை எனக்கு ஆதாரில் ஏதோ ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்ன்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜெண்டர். ஸோ மேலா ஃபீமேலா இல்லைன்னா தேர்ட் ஜெண்டரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுடைய ஜெண்டர் என்னவோ நீங்கள் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த செக்ஷன் வந்து அதாவது ஜி செக்ஷன் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் அதாவது டேட்டு, மந்த்து, இயர். ஸோ இதுபடி நம்ம வந்து அதில் வந்து நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் டவுன் வரும். ஸோ எந்த இயரில் நீங்கள் வந்து பிறந்தீங்களோ ஸோ அந்த பர்த் இயரை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதோடைய மந்த் அண்ட் டேட்டை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்ட்டுன்னு நம்மளுக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம இதில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரியான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிலே நம்மளுக்கு வந்து ட்ராப் டவுன் அதாவது டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அப்படின்ட்டுன்னு இருக்குதுல்ல. ஸோ அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து காட்டும். ஸோ அதில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அதாவது முனிசிபல் அத்தாரிட்டியிலேருந்து நம்மளுக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு,
டிரைவிங் லைசன்ஸ் எப்படியும் நம்மளுக்கு வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ இது வந்து 18 இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் கம்ப்ளீட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய 10th 12th வந்து இஷ்யூ பண்ண அந்த மார்க் ஷீட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட், தட் இஸ் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அத்தரைஸ் பண்ண பாஸ்போர்ட்டை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து இதில் எதுவுமே கிடையாது அப்படின்னா எனி அதர் டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் அது என்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இது எல்லாத்துலேயுமே ஏதோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து வேறு டாக்குமெண்ட்ஸ் வந்து பக்காவாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எனி அதர் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த செக்ஷனில் நம்ம கேட்டிருக்கிறது அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஹவுஸ் இல்லாட்டினா அப்பார்ட்மெண்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஒரு லொக்காலிட்டி இல்லாட்டினா நீங்கள் எந்த வில்லேஜ், ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அண்ட் அதோடைய பின்கோடு என்ன, அதுக்கப்புறம் அது எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த செலக்ட் டிஸ்ட்ரிக்டில் வந்து நம்ம வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட்லேருந்து நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் நம்மளுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய இருப்பிட சான்றிதழ், இல்லை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, இல்லை அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டே எடுத்துக்கிடுவாங்க. பட் ஆனால் நீங்கள் மேலே வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா திரும்ப கீழே வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ரெசிடென்ஸ் டாக்குமெண்ட்டோடைய சைஸு, தட் இஸ் அதோடைய எம்பி வந்து 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். அண்ட் அது பிடிஎஃபாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா ஜேபக் ஆர் இமேஜ் ஃபார்மேட்லேயும் இருக்கலாம். ஸோ அதை சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களுடைய ட்ரைவில் இல்லாட்டினா எதுலையாச்சும் நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அதுலேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து டிசேபிள் பர்சன்ஸ்க்குரியது. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போய்க்கலாம். ஸோ உங்களுடைய டிசேபிள் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோக்கமேட்டிவா இல்லை விஷுவலா இல்லை டெஃப் அண்ட் டம்மா, ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நம்ம கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அதர்ஸில் நம்ம வந்து கொடுத்து நம்மளுடைய டிசபிலிட்டியை வந்து நீங்கள் டைப் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜையும் நம்ம கொடுக்கணும். அண்ட் டிசேபிள்மெண்ட்டோடைய சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இது கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடும். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து போயிடலாம். ஸோ அடுத்தது வந்து நம்மளுடைய லாஸ்ட் செக்ஷன் நம்மளுடைய டிக்ளரேஷன். ஸோ நீங்கள் வந்து எந்த வில்லேஜ் ஆர் டவுன், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மந்த் அண்ட் இயர் அண்ட் இந்த டேட்டை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்மளுடைய பிளேஸ் அண்ட் எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு கேப்சா கேட்கும். ஸோ அந்த கேப்சாவை நம்ம கொடுத்ததுக்கப்புறம் ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு இருக்கும். ஸோ ப்ரிவ்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இது முடிக்க நீங்கள் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து சப்மிட் கொடுங்க. இல்லை உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் செக்ஷன் போய் நீங்கள் வந்து அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கணும், ஸோ நான் இன்னொரு நாள் நான் அதை சப்மிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சேவுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ட்டுன்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஏதாச்சும் சேஞ்சஸ் நீங்கள் வந்து இப்போ பிஎல்ஓட்ட கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் 2025 சப்ளிமெண்ட் டிராஃப்ட் அப்படின்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய கரெக்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக செக் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறோம். அண்ட் நியூ ஓட்டர்ஸ் மறக்காமல் உங்களுடைய ஓட்டை இந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.